பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னதும் உங்களுக்கு என்ன தோணுது? பயமா, டென்ஷனா, என்னால முடியுமான்னு டவுட்டா, பேரண்ட்ஸ் பிரஷரா, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்பேரிசனா? இத நீங்க மட்டும் இல்ல, இந்தியால இருக்கிற லாக்ஸ் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு உண்மையை சொல்றேன், பப்ளிக் எக்ஸாம் ஒன்னும் உங்களோட எனிமி இல்ல, அது ஒரு கேட். அந்த கேட்டை நீங்க கிராஸ் பண்ணிட்டா லைஃப் நெக்ஸ்ட் லெவல் போயிடும். ஓகே, உங்களோட கண்களை மூடுங்க. ஆமா, இப்பதான் உங்களோட கண்களை மூடுங்க. நான் சொல்றத அப்படியே இமேஜின் பண்ணுங்க. ரிசல்ட் டே, உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மார்க்கை விட அதிகமா கிடைச்சிடுச்சு. அத பார்த்த அம்மா கண்ணுல சந்தோஷம், அப்பா சைலண்டா ஸ்மைல் பண்றாரு, நீங்களும் உங்க மேல ப்ரௌடா ஃபீல் பண்றீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி எப்படிடா இவ்வளவு மார்க்னு சொல்லி ஆச்சரியமா பேசுறாங்க. ஓகே, ஸ்டாப் தி இமேஜின். இந்த ஒரு விஷயம் உண்மையிலே உங்க லைஃப்ல நடந்தா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டெய்லி படிக்க கஷ்டமா இருக்கலாம், தலைவலியா இருக்கலாம், புதுசா படிக்க படிக்க பழசெல்லாம் மறந்து மறந்து போகலாம். ஆனா இந்த வீடியோ பார்த்த பிறகு அது எல்லாம் சேஞ்ச் ஆக போகுது. இல்ல நீங்க சேஞ்ச் ஆக போறீங்க. அந்த மாதிரியான 5 டிப்ஸ் சொல்ல போறேன். அதுலயும் 5வது டிப்ஸ் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு கூட அதிகமான மார்க் வாங்கி கொடுத்துடும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. பட் அதுக்கு முன்னாடி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்பனாதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு யூடியூப்க்கு தெரிய வரும். இன்னும் இந்த மாதிரியான நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். கடைசி எக்ஸாம் வந்துருச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் உங்க மைண்ட் என்ன தெரியுமா சொல்லும்? அத இன்னும் டைம் இருக்குல்ல, பொறுமையா படிச்சுக்கலாம்னு சொல்லும். இதுதான் ஒரு டாப்பருக்கும் ஆவரேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டிஃபரெண்ட். சயின்ஸ் சொல்லுது, பிரெயினுக்கு அர்ஜென்சி ஃபீல் வரலன்னா மைண்ட் ஆட்டோமேட்டிக்கலி கம்ஃபர்ட் மூடுக்கு போயிடும். இதனால போன் எடுப்போம், ரேண்டம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் ஸ்க்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் 15 நிமிஷம் மட்டும் தான் நினைச்சு ஸ்டார்ட் பண்ணிருப்போம். ஆனா 1.5 மணி நேரத்துக்கு மேல முழுசா அதை யூஸ் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் கில்ட்டி ஃபீல் ஆகும், பிரஷர் ஆகும், படிக்கிற எண்ணமே போயிடும். உங்களுக்கு தெரியுமா, நீங்க டெய்லி லூஸ் பண்ற 1 hour ஒரு மந்த்ல 30 hours கணக்காகுது. இந்த 30 ஹவர்ஸ்ல நீங்க ஒரு ஃபுல் யூனிட்டியே படிச்சு முடிச்சிருக்கலாம். ப்ராப்ளம் உங்களால படிக்க முடியாம இல்ல, உங்களுக்கு படிக்க தோணல. அதுதான் இங்க ப்ராப்ளம். சோ இதுக்கு சொல்யூஷன் டெட்லைன் செட் பண்ணுங்க. இந்த வீடியோவை பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டு உங்க பேக்ல இருந்து நோட் பேப்பர் எடுங்க. அதுல எழுதுங்க, நீங்க எந்த டைம்லாம் வீட்ல இருப்பீங்களோ அந்த டைமை பிளாக்கா செப்பரேட் பண்ணி எழுதுங்க. உதாரணத்துக்கு 6 to 10 டைம் இருக்குன்னா அப்போ ஒரு சார்ட்ல எழுதுங்க, நான் டெய்லி படிக்கிற டைம் 6 to 7:30 and 8 to 10. அத உங்க ரூம் வால்ல ஹேங் பண்ணிடுங்க. பிறகு அது உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கும் நீங்க படிக்கிற டைம் வந்துடுச்சுன்னு. அத உங்க வீட்ல மாம் பாப்பாங்க, உங்க டாட் பாப்பாங்க, அவங்களே சொல்லுவாங்க, தம்பி டைம் வந்துருச்சு பாரு, புக் எடுத்து படி. பிறகு வேற வழியே இல்லாம நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அட இதெல்லாம் செய்யணுமான்னு யாரும் யோசிக்காதீங்க, செய்யுங்க. செஞ்சு அத போட்டோ எடுத்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணுங்க. நான் அத நெக்ஸ்ட் வீடியோல யார் யாரெல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னு காட்டுறேன். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை எத்தனை பேருக்கு படிப்பு அப்படின்னாலே கஷ்டமா இருக்குது? எத்தனை பேருக்கு சில சப்ஜெக்ட படிக்கணும்னு ஓபன் பண்ணாலே தலைவலிக்க ஆரம்பிச்சிடுது? அப்படி உங்களுக்கு ரொம்ப நேரம் படிக்கணும் ஆனாலும் மைண்ட் லைட்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ அதுக்கான சொல்யூஷன் தான் பாயிண்ட் நம்பர் 2. இத பாக்குறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இத தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ அவங்களே பே பண்றாங்க. அப்ப அவங்க எல்லாம் பார்ட் டைம் ஜாபுக்கு போறாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அவங்க வீட்ல இருந்துகிட்டே ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்றாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏர்ன் பண்ண ஆசையா இருக்கும், ஆனா எப்படி ஏர்ன் பண்றது, எங்க ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாம இருப்பீங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு மார்க்கெட் டூல்ஸ் ஆப்பை ரெக்கமெண்ட் பண்றேன். இது ஒரு செபி ரெஜிஸ்டர்டு ஆப். சரி, இந்த ஆப் ஏன் இன்வெஸ்டிங்க்கு பெஸ்ட்னு லைவா காட்டுறேன் பாருங்க. முதல்ல நான் என்னோட 4 டிஜிட் பின்ன போட்டு லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ண உடனே ஃபாலோ ட்ரெண்ட்னு ஒரு ஃபியூச்சர் காட்டும். இது உங்களுக்கு ரியல் டைம்ல ஆல்ரெடி ப்ராஃபிட் புக் பண்ண ட்ரேட்ஸ் எல்லாத்தையும் லைவா காட்டும். இதுல இருந்து நீங்களும் ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய ட்ரேட்ஸா ஒரே கிளிக்ல ட்ரேட் பண்ணிக்கலாம். பாருங்க, நானும் ஃபாலோ ட்ரெண்ட கிளிக் பண்ணி ட்ரேட பிளேஸ் பண்ணிட்டேன். என்னோட ட்ரேடும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு போதும்னு தோணுது, சோ எக்ஸிட் நோ கொடுத்துக்கிறேன். அட பாருங்களேன், குறைஞ்ச நேரத்துல எனக்கு 1306 ரூபாய் ப்ராஃபிட் புக் ஆயிடுச்சு. நீங்க இதுல குறைஞ்ச அமௌண்ட்ல ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இதுல ஸ்டாப் லாஸ் ஃபியூச்சர் இருக்கிறதால லாஸ் ஒரு லிமிட்டுக்கு போனதும் இது தானாவே ஸ்டாப் பண்ணிக்கும். சோ பெரிய லாஸும் ஏற்படாது. மார்க்கெட் டூல்ஸ் ஆப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ரெக்கமெண்டேஷன்ஸும் தராங்க. பாருங்க, மக்கள் ஒரே நாள்ல 14,142 ரூபாய், டிசம்பர் மாசம் மட்டும் 33,512 ரூபாய், ஒரு வருஷத்துல 5,03,940 ரூபாய் ப்ராஃபிட் புக் பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்க உங்க ப்ராஃபிட்ல இருந்து எந்த கமிஷனும் எடுத்துக்க மாட்டாங்க. ஸ்டார்டிங்ல ஜஸ்ட் 99 ரூபீஸ் மட்டும் பே பண்ணிட்டு லைஃப் டைம் ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம். அதுவும் காலையில 9 to night 12 வரை. இந்த மார்க்கெட் டூல்ஸ் ஆப்பை ஆல்ரெடி 2 மில்லியன் பிளஸ் டவுன்லோட் பண்ணிட்டாங்க. சோ நீங்களும் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்னட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க.
எக்ஸாம் டைம்ல ஸ்டூடெண்ட்ஸோட காமன் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? அதுதான் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். ஸ்கூல் நோட்ஸ், டியூஷன் நோட்ஸ், டெஸ்ட், ரிவிஷன்ஸ் இது எல்லாமும் பிரெயினை டம்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். அப்போ பிரெயின் என்ன பண்ணும் தெரியுமா? டிஃபென்ஸ் மோடுக்கு போயிடும். அதாவது படிக்க ஸ்டார்ட் பண்ண 10 நிமிஷத்திலேயே தலைவலிக்க ஸ்டார்ட் ஆயிடும். ஐஸ் எல்லாம் பர்ன் ஆன மாதிரி இருக்கும். மைண்ட் ஹெவியா இருக்குன்னு ஃபீல் ஆகும். இதுக்கான ஒரே சொல்யூஷன் தான் மெடிடேஷன். சயின்ஸ் சொல்லுது 10 மினிட்ஸ் மெடிடேஷன் பிரெயின்ல கார்டிசோல் ஹார்மோன் ரிலீஸ கம்மி பண்ணிடுமா. இதனால தலைவலி குறைஞ்சிடும், ஐஸ் பர்ன் சரியாயிடும் அண்ட் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். இப்போ நீங்க யோசிக்கலாம், ப்ரோ மெடிடேஷன் ரொம்ப பெரிய விஷயம், அதை எப்படி நாங்க பண்றது? மெடிடேஷன் ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு நீங்க 3 to 5 மினிட்ஸ் டைம் ஒதுக்குனாலே போதும். படிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல சிட் பண்ணுங்க, ஐஸ க்ளோஸ் பண்ணுங்க, நோஸ்ல ஸ்லோவா 4 செகண்டுக்கு மூச்சை நல்லா உள்ள இழுங்க, பிறகு 6 செகண்டுக்கு உங்க மூச்சை வாய் வழியே வெளியே விடுங்க. இத அப்படியே 8 to 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, மெடிடேஷன் ஜஸ்ட் காம் பண்ண மட்டும் இல்ல, இது ஸ்டடி ஸ்டெமினாவை இன்க்ரீஸ் பண்ணுது. டாப் ஸ்டூடெண்ட்ஸோட சீக்ரெட்டும் இதுதான். அவங்க ரொம்ப நேரம் படிக்க மாட்டாங்க, பதிலா படிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க மைண்ட ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அதனால இந்த எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு இனி படிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸோட பிக்கெஸ்ட் ஃபியர் தான் படிச்சது மறந்து போகிறது. இதனால அவங்களுக்கு தோணுது, அட எதுக்கு அதிகமா படிச்சுக்கிட்டு, அதான் படிக்க படிக்க மறந்து போயிடுது. இதனாலேயே பல ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு படிக்கிறாங்க, பிறகு அத எக்ஸாம்க்கு முன்னாடி நாள் தான் படிக்கிறாங்க. இதுதான் இங்க மெயின் ப்ராப்ளமே. நீங்க கடைசி நாள் முன்னாடி போயிட்டு படிச்சா அது மறக்காதுன்னு யாராலையும் கேரண்டியும் கொடுக்க முடியாது. அண்ட் லாஸ்ட் 1 டேல நம்மளால எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிடவும் முடியாது. ஏன்னா நீங்க ஆல்ரெடி படிச்சது கூட எக்ஸாம்க்கு முன்னாடி நாள் எடுத்து பாக்குறப்போ ஏதோ எல்லாமே புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும். சோ அதனால ஆக்சுவலா நீங்க பண்ண வேண்டியது டெய்லி ரிவிஷன். ஏன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பிரெயின்ல அது ஷார்ட் டர்ம் மெமரியில தான் ஸ்டோர் ஆகும். அத நம்ம தான் லாங் டர்ம் மெமரிக்கு மூவ் பண்ணணும். அப்பனாதான் புதுசா எவ்வளவு படிச்சாலும் படிச்ச பழசு மறக்காம ஞாபகத்துல இருக்கும். சயின்ஸ் சொல்லுது, நம்ம பிரெயின் நைட்டு தூங்கி எழுந்ததும் பிரெயின் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சோ நீங்க படிச்சது பெர்மனண்டா இருக்கணும்னா மார்னிங் 10 மினிட்ஸ் ரிவிஷன் கம்பல்சரி. சோ எஸ்டர்டே நீங்க என்னெல்லாம் படிச்சீங்களோ அதே எல்லாத்தையும் ஒரு ஷார்ட்டா கிளான்ஸ் போடுங்க. அது எல்லாத்துக்கும் மனசுக்குள்ளே ஆன்சர் சொல்லி பாருங்க. எழுந்த உடனே இப்படி ரிவைஸ் பண்றதால, யோசிச்சு ஆன்சர் பண்ண ட்ரை பண்றதால பிரெயின் இது ஏதோ இம்பார்ட்டன்ட் போல அப்படின்னு அத லாங் டர்ம் மெமரிக்கு மூவ் பண்ணிடும். சோ அதனால இனிமேலும் புதுசா படிச்சா பழசு மறந்து போயிடுதுன்னு புதுசா எதுவும் படிக்காம இருக்காதீங்க. எல்லாத்தையுமே புதுசா படிங்க, இன்னும் நிறைய படிங்க. ஆனா மார்னிங் ஒன்ஸ் அத ரிவைஸ் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பப்ளிக் எக்ஸாம் லைஃப்ல ஒரு வாட்டி தான் வரும். ஆனா டிஸ்ட்ராக்ஷன் டெய்லி 100 டைம் ஆவது வரும். ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வரும், பேரண்ட்ஸ் மூலமா வரும், ரிலேட்டிவ்ஸ் மூலமா வரும். எக்ஸாம் டைம்னு தெரிஞ்சும் உங்க ஃப்ரெண்ட் வாடா மேட்ச் போடலான்னு கூப்பிடுவான். உங்க பேரண்ட்ஸ் வாடா ஃபங்க்ஷன் போயிட்டு வரலான்னு கூப்பிடுவாங்க. அத வாங்கி வா, இத வாங்கிட்டு வான்னு கூட வேலை வைப்பாங்க. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் கூட என்ன இப்பெல்லாம் பேசவே மாட்ற, கண்டுக்கவே மாட்டேன்னு புரிஞ்சுக்காம பேசுவாங்க. இங்க ஒரு ரியாலிட்டியை சொல்றேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ், ஈவன் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட உங்களுக்கு சிலபஸ் எப்படி இருக்கு, இன்னும் எவ்வளவு நீங்க படிக்காம இருக்கீங்க, எக்ஸாம் பத்தி உங்களுக்குள்ள எவ்வளவு ஃபியர் இருக்கு, இத கண்டுக்க கூட மாட்டாங்க. ஏன்னா படிக்கிறதுன்றது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க தான் உங்க கோலுக்காகவும் மார்க்காகவும் படிச்சாகணும், கேர் பண்ணி ஆகணும். சோ அதனால இந்த டைம்ல உங்க வாயில இருந்து வர வார்த்தை இதுவா தான் இருக்கணும். நோ ப்ரோ, விளையாட வர முடியாது, எனக்கு படிக்கிற வேலை இருக்கு. நோப்பா, என்னால வர முடியாது, எனக்கு படிக்கிற வேலை இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ரூட் இல்ல, இது செல்ஃபிஷ் இல்ல, இதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்ல இத எல்லாருமே ஒரு மிஸ்டேக்கா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ஆனா அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகாம இருப்பாங்க. சோ எக்ஸாம் முடியற வரை உங்களோட மைண்ட் கிளியரா இருக்கணும். உங்க வாயில இருந்து வர வார்த்தை நோவா இருக்கணும். அண்ட் இந்த நோ சொல்றதால என்ன ஆகும் தெரியுமா? என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் தெரியுமா? உங்களுக்கு படிக்கவே மனசு இல்லைனாலும் நீங்க நோ சொல்லிட்டு அங்க போகாம விட்டதால உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பயப்படுறது சிலபஸ்க்கு இல்ல, எக்ஸாம் சிச்சுவேஷனுக்கு தான். படிச்சிருப்பாங்க, ஆனா எக்ஸாம் ஹால்குள்ள போனதும் மைண்ட் பிளாங்க் ஆயிடும். இதுக்கு ஒரே சொல்யூஷன், நீங்க எக்ஸாம்க்கு முன்னாடியே எக்ஸாம் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், லாஸ்ட் 5 இயர் क्वेश्चन பேப்பரை கலெக்ட் பண்ணுங்க. ஏன்னா எக்ஸாம் பேட்டர்ன் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். இதனால ஓ क्वेश्चन இப்படி தான் வரும்னு பிரெயினுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும். செகண்ட் ஸ்டெப், உங்க கைடுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா மாடல் क्वेश्चन பேப்பரையும் எடுங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. எக்ஸாக்ட்லி அத எக்ஸாம் மாதிரி எழுதுங்க. முன்னாடியே क्वेश्चन பேப்பரை பார்க்காதீங்க,
ஸ்ட்ரைட்டா ஓன் எக்ஸாம் எழுதுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. டைமர் செட் பண்ணுங்க. டேபிள்ல உட்கார்ந்து எழுதுங்க. டைம் முடிக்கிறதுக்குள்ள எழுதி முடிங்க. சயின்ஸ் சொல்லுது பிரைன் ஒரு சிச்சுவேஷனை ரிப்பீட்டடா ஃபேஸ் பண்ணினா அதுல கான்ஃபிடென்ட் ஆயிடுமா. கான்ஃபிடன்ஸ் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகிடுமா. சோ ரியல் எக்ஸாம் வரப்போ பிரைன் சொல்லும் இதை நான் ஆல்ரெடி அட்டெண்ட் பண்ணிட்டேன், இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி. இதுதான் டாப்பரோட மைண்ட் செட். அவங்க படிக்கிற டைம்க்கு ஈக்குவலா क्वेश्चन பேப்பர் பிராக்டிஸ்க்கு டைம் கொடுப்பாங்க. அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டு நீங்களே எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணுங்க. நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும், பரவாயில்ல. நீங்க இப்போ பண்ற ஒவ்வொரு மிஸ்டேக்கும் தான் மெயின் எக்ஸாம்ல உங்களுக்கு மார்க் சேவ் பண்ணி தரும். அண்ட் ஒரு மாடல் क्वेश्चनக்கு எக்ஸாம் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். டைமை எப்படி மேனேஜ் பண்ணணும், எந்த மாதிரி क्वेश्चनலாம் கேட்பாங்க, எந்த டாபிக்ல வீக்கா இருக்கும், என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்றோம், இப்படி எல்லாத்துலயும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? உங்களை யார் தடுக்க முடியும் நீங்க அதிக மார்க் எடுக்கிறத? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை அஜய், விஜய், சுரேஷ், ரமேஷ், பிரீத்தி, பிரியா, ஓவியா, காவியான்னு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் பப்ளிக் எக்ஸாம் நினைச்சு பயத்துல இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு கான்ஃபிடன்ஸ கொடுக்கும். அப்படி இந்த வீடியோவை இவ்வளவு நேரமா உங்க ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா அப்போ வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல எனக்கும் ஒரு தேங்க் பண்ணிடுங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கிற நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்கையும் கொடுத்திருக்கேன், அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களோட ஸ்டடீஸ்க்காக எக்ஸாம்க்காக நிறைய வீடியோஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகுது. அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க சேனலுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ட்ரேட் பண்ணி பணம் சம்பாதிக்க தெரிஞ்சவங்க, ஆசைப்படுறவங்க எல்லாரும் இப்பவே மார்க்கெட் டூல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆல்ரெடி 2 மில்லியன் பிளஸ் பேர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்னிட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே, நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஜாப்பனீஸ் மக்கள் எல்லாரும் ஏன் ஸ்லிம்மா இருக்காங்க? அவங்களும் நம்மள மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிடுறாங்க, ரைஸ் சாப்பிடுறாங்க, நூடுல்ஸ் சாப்பிடுறாங்க, ஆனாலும் அவங்க ஸ்லிம்மா இருக்காங்க. அது எப்படின்னு அவங்களோட சீக்ரெட் ஹாபிட்ஸை வீடியோவா போட்டிருக்கேன். அதை நீங்க இன்னும் பார்க்கலனா ஸ்கிரீன்ல தெரியுற வீடியோவை டச் பண்ணி அதையும் பாருங்க.